அவர் பாடுன அவர் பாடுன பாட்டு நெறைய ஹிட்டு. நீங்க ம். கேட்ட பாட்டெல்லாம் வந்து அவர் பாடுன பாட்டு நெறைய. அதாவது "கொத்தவால் சாவடியிலேருந்து", "ஊத்திக்குன்னு "குன்றத்துல கோயில் கட்டி", "ஆண்டாள்", நெறைய சாங். ஊத்திக்குன்னு", "காத்தடிக்குது காத்தடிக்குது", "உதயம் தேற்று". "ஊத்திக்கின்னு படுத்துக்கலாம்", எல்லாம் அவர் பாடுன பாட்டு நெறைய பாட்டு. கானா எல்லாமே ஹிட்ஸ் தான். அது இல்லாம அவங்க மியூசிக் பண்ணியும் அவங்க மியூசிக் பண்ணி சபேஷ் முரளி என்ற பேர்ல அவங்களும் 36 படங்களுக்கு தனியாவே இசையமைச்சிருக்காரு. இல்ல இப்ப கூட ரீசென்ட்டா ஒரு ரொம்ப இது நான் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. டியூட் படத்துல வந்து சரத்குமார் சார் என்ட்ரிக்கு வந்து, "ஏ மயிலாப்பூரு மயிலே மயிலே" அந்த பாட்டு போட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 1/2 நிமிஷம் கிட்ட வருது. அவர பாடுன பாட்டு தான் அது ஆக்சுவலா. ஆ என்னோட மியூசிக்ல ஏ படத்துல வந்த பாடல். அது அதெல்லாம் நாங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்ப நீங்க பாடுன பாட்டு இப்ப இன்னும் மறுபடியும் ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல எனக்கு ஒரு சில நேரத்துல வந்து பெரிய பக்கபலமா வந்து எனக்கே சில மியூசிக்லாம் வந்து, "இப்படி போனா நல்லாருக்கும், இப்படி பண்ணுலாம்" சொல்லுவாங்க அப்ப. அது இல்லாம ரொம்ப சித்தப்பாவ தாண்டி என்ன பாராட்டுவாரு. "இசை நல்லா பண்றப்பா, சூப்பரா பண்ற. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னு" சொல்லிட்டு.